இப்ராஹிம் நபி, யஹ்யா நபி ஆகியோருக்கு முதிய வயதில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இதன் மூலம் அவர்கள் அந்த பலனை அடைந்திருப்பார்களா? பருவத்தே பயிர் செய் என்ற பழமொழி உள்ளது. அந்தந்த காலத்தில் கிடைத்தால் தானே அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது நம்ம இஸ்லாமிய வரலாற்றுப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தள்ளாத வயசில் தான் அல்லாஹ் 2 பிள்ளையுமே கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் இசாக்க, இஸ்மாயிலை இசாக்கையும் எனக்கு முதிர் வயதில் தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவரே துவா செஞ்சார் என்று குர்ஆனில் இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளையும் கொடுத்தது எப்போ? கொஞ்சம் வயசான பிறகு தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி ஜக்கரியா நபிக்கு எப்போ கொடுத்தான்னு சொன்னால் முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு நரைச்சி போய் உடம்பெல்லாம் தளர்ந்து போன பிறகு தான் கொடுத்தான் என்பது அந்த அவர் செஞ்ச துவாவுலே இன்னி வகனளவு மின்னி, என் எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, ஒஸ்தால ரசு ஷைபா, என்னுடைய தரையெல்லாம் மின்னுகிறது, எல்லாம் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்டார் வயசில். அப்போ தள்ளாத வயசில் தான் அவருக்கு எல்லாம் குழந்தை கொடுத்தான். அதில் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, தள்ளாத வயசில் குழந்தைய கொடுத்தா குழந்தையுடைய அந்த பயன் அனுபவிக்கணும்னுங்க. பிள்ளையை பெற்று வளர்த்து கொஞ்சம் ஆளாக்குறதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு வயசு இருந்தால் தானே சரியாக வரேன். வயசான காலத்தில் பிள்ளையை பெற்று அது என்ன ஏதாவது பயன் தருமா அப்படின்னு கேட்குறாரு. பிள்ளை பெறுதல் என்பது பல பயன்களை கொண்டது. பிள்ளைங்கிறது அந்த பிள்ளையினால் கிடைக்கிற பயன் பலது இருக்கிறது. நீங்கள் எதை பயன் நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளை வளர்ந்து உங்களை கவனிப்பான்ல, அதைத்தான் பயன் நினைக்கிறீங்க. அது பயன் கிடையாது. பிள்ளைகள் பெற்ற உடனே அதனுடைய சேட்டைகளை நீங்கள் கொஞ்சுறீங்களே, அதுவே ஒரு இன்பம் தானே. உங்களுடைய குழந்தைகள் தள்ளாத வயசில் பிறக்கட்டும், இளம் வயசில் பிறக்கட்டும், குழந்தையுடைய அந்த சேட்டைகள், அதனுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்ல. அந்த இன்பம் எத்தனை வயசில் இருந்தாலும் கிடைக்கத்தானே செய்யும். குழந்தை பெற்றதனுடைய ஒரு இன்பம்னு ஒன்று இருக்கா இல்லையா? குழந்தையில் பல இன்பம் இருக்கா இல்லையா? அப்போ குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள். தன் மழலை மொழி கேளாதார்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பிள்ளையுடைய மழலை மொழி கேட்காதவன் தான் அந்த இசை நல்லா இருக்குது, இந்த இசை நல்லா இருக்குமா, இதுக்கு நிகரான ஒரு இசை இருக்குதான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க பிள்ளைகளுடைய அந்த பேச்சுக்களே ஒருத்தனை ஈர்க்கும், அதனுடைய செயல்களே ஈர்க்கும், அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கும், அதனுடைய ஒரு அழுகையை ரசிக்கிற மாதிரி இருக்கும், அதனுடைய ஆட்டம் ரசிக்கிற மாதிரி இருக்கும், அதனுடைய ஓட்டம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைங்கிறது ஒரு 50 வயசில் பெற்றாலும் சரி, 60 வயசில் பெற்றாலும் சரி, 25 வயசில் புள்ள பெற்றாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இன்பம் கிடைக்கத்தானே செய்யுது. இன்றைக்கும் தாத்தா மார்போ பேத்திகளை பார்த்து கொஞ்சம் தானே இருக்கிறாங்க, இன்பம் கிடைக்குது. அது பிள்ளைகிட்டே கிடைக்கும். அதனால் அந்த பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, குழந்தையை விரும்புவதற்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால், நமக்கு ஒரு வாரிசு வேணுமே என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது அப்படியே சொல்வார் ஜக்கரியா நபி சொல்லும்போது, எரிசுனி ஓ எரிசு மின்னால் யாக்கூபா, எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தாருக்கும் வாரிசாக ஒரு பிள்ளையை கொடுப்பார். அப்போ 75 வயசில் பிள்ளையை பார்த்தாலும் அது வாரிசாக மாட்டாது. அது பேர் சொல்லிகிட்டு இருக்கும்ல, யாருடைய பிள்ளை? யஹ்யா யார் பிள்ளை? ஜக்கரியா பிள்ளை. பேர் சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த வாரிசு வரணும்னு சொல்வதற்கு எத்தனை வயசில் பிள்ளை இருந்தாலும் அந்த வாரிசுங்கிற அந்த உரிமை அவர் கிடச்சி போயிடும். அவர் ஒரு சந்ததி இல்லாத ஆள், அது இல்லாமல் மூத்தா போயிட்டார்னா அதோடு அவனுக்கு தொடர்ச்சி இல்லாமல் போயிடுவனுங்க. ஒரு மனிதன் பிள்ளையே இல்லாமல் செத்துனான்னு வைங்க, அதுக்கு பிறகு அவனை சொல்ல யார் இருக்கிறா? அவனை பற்றி பேச யார் இருக்கிறா? ஒரு தொடர்ச்சி. அதோட துன்யாவுடைய தொடர்பு அறுந்து விட்டது. அந்த சங்கிலி அறுந்து விட்டது சுத்தமாக. ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்ன என்னவான், பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 தலைமுறைக்கு அது இப்போ அவன் பேசப்படுவான்ல, 5 தலைமுறைக்கு பேசப்படுவான்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்பங்களை அனுபவிக்க வயசான காலத்தில் குழந்தை பெற்றால் அனுபவிக்க முடியுமா இல்லையா? என்ன முடியாது என்று சொன்னால், அது ரொம்ப தள்ளாத வயசில் இருக்கும். அந்த குழந்தையை வளர்த்து வளர்க்கி சம்பாதிச்சு அந்த மாதிரி சம்பாத்தியம்லாம் குறைஞ்சி போயிடும்னா வளர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், விளங்குதா? அவ்வளோதானே தவிர அந்த இன்பத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். இளமையிலே புள்ள பெறுவதும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்னட்டே இவருக்கு தளர்ந்துருவார், கொஞ்சம் சம்பாத்தியம் தான் இருக்குது. ரெண்டாவது இவருடைய முதுமை காலத்தில் அதில் கவனிக்க முடியாது. இவனே இவருக்கு கிழவனா போகும்போது 10 வயசு பிள்ளையாக இருப்பான், அவன் தகப்பனை கவனிக்க முடியுமாண்டா. அந்த மாதிரி சில மைனஸுகள் இருக்கலாம். அதே நேரத்தில் இன்பமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? 100 நன்மை அதில் பொதுவாக. இப்போ 25 வயசில் குழந்தை பிறந்தால் 100 சந்தோஷம் இருக்குது என்று சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு 70 வயசில் குழந்தை பிறந்தால் ஒரு 70 சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக. 30 சந்தோஷம் குறையும். ஒன்றும் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அதனால் அதுக்குரியதை அனுபவிச்சு தான் இருப்பாங்க பிள்ளை. சரி, அப்படி இல்லாட்டி கேட்டாங்க சொல்கிறீங்க, பிள்ளைய தானே கேட்டாங்களே. எப்போ கேட்டாங்க? தளர்ந்து போன பிறகு தானே கேட்டார். அதில் ஒன்றும் ஃபாய்தா இல்லைன்னா கேட்டிருப்பாரா? அவருக்கு மனசில் அதில் சந்தோஷம் கிடைக்குது. அவர் தான் தீர்மானிக்கணும். அதனால் அந்த வாதம் சரியில்லை.